சார் இந்த ரீல்ஸ் மோகத்துல இருந்து ரியாலிட்டிக்கு வாங்க. தலைவர்களை எல்லாம் போய் பார்த்துட்டோம் அப்படிங்கிற இந்த டிராமாவை எல்லாம் நிறுத்திட்டு மக்களுக்கு ஏதாவது உருப்படியா செய்யற மாதிரியான வேலைகளை பண்ணுங்க. உலகத்திலேயே முதல் முறையாக நாங்க இப்பதான் வெள்ளை அறிக்கைங்கிறதே தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு சார் அரசியல், எதுக்கு சார் ஆக்டிங் எல்லாம் கொடுக்குறீங்க? நாடு, அதாவது இந்தியா முழுக்க அப்படியே மணக்குது உங்களுடைய புகழ். உங்களுடைய கட்சியில வென்றிருக்கக்கூடிய 107 எம்எல்ஏக்கள்ல 41 பேர் குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, டாப் கட்சி எதுன்னா தாவேகா அப்படின்னு தோலை உரிச்சிருக்காங்க. 41ல 19 எம்எல்ஏக்கள் மிக தீவிரமான குற்ற பின்னணியில இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். டிவிகே பாத்தீங்க அப்படின்னா they have did social media manipulation, fake propaganda, fabricated narratives, through that they won the தமிழ்நாடு அப்படின்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கேவலமான செயல்பாடுகளை எல்லாம் விட்டுட்டு திமுக தான் என்னைக்கும் பேரவையில சீனியர்ஸ். எங்க உதயன்னா சட்டமன்றத்துல உங்களை விட சீனியர் தான். எதிர்கட்சிக்கு தலைவராக இன்னைக்கு பதவி எடுத்திருந்தாலும் கலைஞருடைய பேரனாக உங்களுக்கு தொடர்ந்து கவுண்டர் கொடுப்பாரு. என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை தீவிரப்படுத்துங்க. கடந்த 5 ஆண்டுகள் திமுக என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்தது, என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல திமுக தொண்டர்கள் ஈடுபட்டாங்க அப்படிங்கறத தான் நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. எதிர்கட்சியாக ஒவ்வொரு திமுக தொண்டனும் அவங்களுடைய வெறித்தனமான செயல்பாடு மக்களுடைய இருக்கும் அப்படிங்கறத நீங்க இனிமேல் பார்க்க போறீங்க. உங்களையே தோல் உரிச்சு காட்ட போகிறாங்க.